நீங்க மைஸ்வரி தானே? நீங்க? நான் விவேக். ஓ. என்னை பற்றி அகிலா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னை பற்றி அகிலா கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. சரி, நான் வரேங்க. என்னம்மா எப்ப வருவ சித்தப்பா? கூடிய சீக்கிரத்தில் ஒன்று வந்து பார்க்குறேன். என்ன அகில், வெக்கப்பட்டு வந்து இங்க நின்னுட்டியா? வாய மூடு. உங்களுக்குலாம் என்ன பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கால்ல போடுற செருப்பு இல்ல. இங்க பாரு, இன்னொரு முறை இந்த விவேக கல்யாணம் பண்ணிக்கோ அது இதுன்னு சொல்லிட்டு என் முன்னாடி வராத, போயிடு. இரு இரு இரு, இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே சொல்லலையே. உன் வீட்டுக்கு வந்து உன் கையால கொஞ்சம் சாப்பிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா நீ இருக்க மூட்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? விவேக்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவராதான் இருக்காரு. நீயும் ஹஸ்பண்டோட 6 மாசமோ 1 வருஷமோ வாழ்ந்துட்ட, அதனால அவர் நினைவிலேயே இருந்துருவ. ஆனா வர்ஷா பிறந்ததுல இருந்து அவ அப்பாவை பார்த்ததே கிடையாது. வர்ஷாக்கு அப்பா வேணும்ல. விவேக் வர்ஷாக்கு அப்பாவா வந்தா வர்ஷாக்கு தான் அகில் நல்லது. அன்னைக்கு நான் அவனை வெளில கூட்டிட்டு போனதுக்கு 2 பேரும் குதி குதின்னு குதிச்சிங்க. இன்னைக்கு வேகமா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கீங்க. அவன் கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துட்டான் தெரியுமா? இங்க பாரு, அன்பு காட்டு, ஆனா அவனை எங்க கிட்ட அகைன்ஸ்டா பேச வைக்காத. இவன் அப்படிலாம் பேசவே மாட்டான், அவனுக்கு பேசவும் தெரியாது. ஆமா மகி, ஆக்சுவலி பேரண்ட்ஸ் மீட்டிங்னா அம்மா அப்பா 2 பேரும் போகணும். யாராவது ஒத்தராவது போங்களே. சுமி நீ போய. நான் ஒன்னும் ஆர்டினரி கம்பெனில வேலை செய்யற சாதாரண ஸ்டாஃப் இல்ல. ஐ மீன் a responsible job. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்ன கலெக்டர் உத்தியோகமா பாத்துட்டு இருந்தேன்? இதே கிளர்க்கு வேலை தானே? அப்பவே நீ என்ன ரிஜெக்ட் பண்ண வேண்டியது தானே? நாராயணன், ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நான் என் நிலைமையை தானே எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். as usual. ஸ்கூல்ல இவன் பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்குவானாமா? தயவு செஞ்சு 2 பேரும் போங்க. ஐ நோ இவன் விஷயத்துல நான் ரொம்ப தலையிடுற மாதிரி இருக்கு. ஆனா என்ன பண்றது, இவன் என்கிட்ட வந்து சொன்னான், அதனால தான் வந்து கேக்குறேன். சுமதி, நீ போயிட்டு வந்துரு, எனக்கு என் வேலை முக்கியம். உங்களுக்கு உங்க வேலை முக்கியம்னா எனக்கும் என் வேலை முக்கியம். என்னால போக முடியாது. நீங்க முடிஞ்சா போங்க, இல்லனா உங்க இஷ்டம். பாரு பாரு உன் ஃப்ரெண்ட, எல்லாம் தலையெழுத்து. நாராயணன், நாராயணன், என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, அந்த மியூசிக் டைரக்டர் மறுபடியும் ஃபோன் பண்ணி என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டுட்டே இருக்காருமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விட்டுடு. அவரு ரொம்ப கன்வின்சிங்கா பேசுறாரு. டிவோஷனல் சாங் தானே, ஒரு தடவை பாடுங்கன்னு சொல்றாரு. அபி, நேக்கு இதுல எந்த அப்செக்ஷனும் இல்ல. எனக்கு பூர்ண சம்மதம் தான். நீ எதுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பாவுக்கு அது புரியணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாரு, இல்ல வேற ஏதாவது வழியை தேடிக்கும். வழி இருக்கு, இங்க வா, நான் சொல்றேன். வா. எங்க இழுத்துன்னு போற? வாமா சொல்றேன். என்ன விஷயம் சொல்லு. நவீன் ஒரு யோசனை சொன்னான். ஷோ, என்ன அபி, எதுக்கு மறுபடியும் நவீன்ட்ட போய் பேசுற? அப்பாக்கு தெரிஞ்சதானே ப்ராப்ளம். உங்க அப்பாக்கு தெரியாம நீ பாட்டு பாடிட்டு வா. இது ஒன்னும் பெரிய கம்பெனி இல்ல, பப்ளிசிட்டி எல்லாம் பெருசா பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாம்மா. என்னம்மா யோசிக்கிற? என்ன பண்ண சொல்ற நீ? என்னடி என்ன மம்மியும் கும்மியுமா என்ன திட்டம் போடுற? மாதவா, மாதவா. அக்கா, விளக்கு வச்ச நேரத்துல எதுக்கு இப்படி பேய் மாதிரி கத்தின்னு ஓடி வராய்? பேசாம இரு. உன் பொண்ணு ஸ்டுடியோவுக்கு போய் மைக் முன்னாடி நின்னு பாட போறாங்க. அதுவும் ரகசியமா, காதும் வச்ச மாதிரி. அதுக்கு அவன் அம்மா கிட்ட பர்மிஷன் கேக்குறா. உன் பொண்டாட்டி கிரீன் சிக்னல் காட்டுறா. யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், ஒரு இழவும் வேண்டாம். இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு. வாய் மூடு, நீ வாய் மூடு. அவள் சின்னஞ்சிருசு, அவள் தான் என்ன புரிஞ்சுக்கலை. இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்துறாய், நீமா என்ன புரிஞ்சுக்கலை? எக்கட கட்டு போங்கோ. இந்த இடத்துல பாட்டு கூத்துன்னு எதுவும் இருந்ததுன்னா தொலைச்சு விடுவேன். தொலைச்சு இல்லன்னா வெளியே போனா அப்படியே தொலைச்சு போடுங்க. வர்ற வழியில கோபியை பார்த்தேன். கோபியை நான் என்ன சொல்லிருப்பாரு? நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேனே, இந்த காலனில இருந்து காலி பண்ண போறோம்னு. ஏதோ புதுசா கேள்விப்படுற மாதிரி பேசுற.